மனத்தின் 4ஆம் தளம் இதயம். இங்கே முதலாக உணர்வின் விழிப்பு ஏற்படுகிறது. நாலா பக்கங்களிலும் ஜோதி தரிசனம் உண்டாகிறது. அந்த ஜோதியை கண்டு திகைக்கிறான் மனிதன். இது என்ன, இது என்ன என்று கூவுகிறான். இதற்கு பிறகு அவனது மனம் கீழ்நோக்கி, அதாவது உலகியலை நோக்கி இறங்குவதில்லை. மனத்தின் 5வது தளம் தொண்டை. யாருடைய மனம் தொண்டையை அடைந்து விட்டதோ அவனது அவித்தியை, அஞ்ஞானம் எல்லாம் நீங்கி விடுகிறது. கடவுளை தவிர வேறு எதையும் கேட்பதற்கோ பேசுவதற்கோ அவன் விரும்புவதில்லை. அப்படி வேறு யாராவது பேசினால் அந்த இடத்தை விட்டு எழுந்து போய்விடுவான். மனத்தின் 6ஆம் தளம் புருவமத்தி. மனம் அந்த தளத்தை அடையும் போது இரவு பகலாக இறைவனின் உருவக்காட்சி கிடைக்கிறது. அந்த நிலையிலும் நான் என்பது சிறிது இருக்கிறது. ஈடு இணையற்ற அந்த காட்சியில் மனிதன் பித்தனாகிறான். அந்த உருவத்தை தொடவும் அணைக்கவும் விரும்புகிறான். ஆனால் அது முடிவதில்லை. எப்படி என்றால், லாந்தர் விளக்கின் சுடரை தொட்டுவிடலாம் என்று தோன்றுகிறது. ஆனால் கண்ணாடி தடுப்பு இருப்பதால் தொட முடிவதில்லை. உச்சந்தலை மனத்தின் 7வது தளம். மனம் அந்த இடத்தை அடையும் போது சமாதி ஏற்படுகிறது. பிரம்மஞானிக்கு நேரடியான பிரம்ம தரிசனம் கிடைக்கிறது. ஆனால் அந்த நிலையில் உடம்பு அதிக நாள் நீடிப்பதில்லை. எப்போதும் சுய நினைவு அற்ற நிலை அது. எதுவும் உண்ண முடிவதில்லை. வாயில் பால் ஊற்றினால் வெளியே வழிந்து விடுகிறது. இந்த தளத்தில் இருந்தால் 21 நாட்களில் உடல் வீழ்ந்துவிடும். இதுவே பிரம்மஞானியின் நிலை. உங்களுக்குரிய வழி பக்தி நெறி. அது மிகவும் நல்லது, சுலபமானது. என்னிடம் ஒருவன், சுவாமி, நீங்கள் எனக்கு சமாதி நிலையை கற்றுக் கொடுக்கிறீர்களா என்று கேட்டான். எல்லோரும் சிரித்தனர். சமாதி நிலையை அடைந்துவிட்டால் எல்லா கிரியைகளும் நம்மை விட்டு விலகிவிடுகின்றன. பூஜை, ஜபம் முதலியவை, உலக கடமைகள் எல்லாம் விலகிவிடுகின்றன. ஆரம்ப காலங்களில் கிரியைகள் பற்றி பெரிய ஆரவாரம் இருக்கும். இறைவனை நோக்கி முன்னேறும் அளவிற்கு அந்த ஆரவாரங்கள் குறைந்து கொண்டே வரும். நாம சங்கீர்த்தனம் கூட நின்று போக நேரும். சிவநாத்தை பார்த்து, நீங்கள் இங்கே வராத வரையில் உங்கள் பெயரையும் புகழையும் பற்றியெல்லாம் பேசிக் கொண்டிருந்தனர். நீங்கள் வந்ததும் அந்த பேச்சுகளெல்லாம் நின்றுவிட்டன. உங்களை பார்ப்பதே ஆனந்தம். இதோ சிவநாத் பாபு வந்துவிட்டார் என்று மட்டும் சொல்கிறார்கள். உங்களை பற்றிய மற்ற பேச்சுக்களெல்லாம் அடங்கிவிட்டன. இந்த நிலை ஏற்பட்ட பிறகு ஒரு சமயம் நான் கங்கையில் தர்ப்பணம் செய்ய சென்றேன். முடியவில்லை. கைவிரல் இடுக்குகளின் வழியே நீர் வளைந்துவிட்டது. உடனே நான் அழுது கொண்டே ஹலதாரியிடம், அண்ணா, என்ன இது என்று கேட்டேன். அதற்கு அவர், இது கலிதஹஸ்த நிலை என்றார். இறைக்காட்சிக்கு பிறகு தர்ப்பணம் முதலிய கிரியைகள் விலகிவிடுகின்றன. பஜனைகளில் முதலில் எந்தன் நிதாயி மதயானை என்று முழுதாக பாடுகிறார்கள். பரவசம் அதிகமாக வெறும் யானை யானை என்றுதான் வரும். அதற்கு பிறகு யா யா என்று சொல்லிக்கொண்டே சமாதி ஏற்பட்டு விடுகிறது. இவ்வளவு நேரம் பாடிக்கொண்டிருந்தவன் அப்போது மௌனமாகி விடுகிறான். விருந்து வேளையில் ஆரம்பத்தில் பெரிய ஆரவாரம் நிலவுகிறது. இலையின் முன் உட்கார்ந்ததும் ஆரவாரம் பெருமளவில் குறைந்து விடுகிறது. பூரி கொண்டு வா என்ற சத்தம் மட்டும் கேட்கிறது. பூரியையும் கறியையும் உண்ண ஆரம்பித்ததும் 3/4 பங்கு சத்தம் குறைந்து விடுகிறது. தயிர் வந்த பிறகோ வரும் சுப் சுப் சத்தம்தான். சத்தம் இல்லை என்றே சொல்லிவிடலாம். உண்ட பின்போ உறக்கம். அப்போது எல்லாம் அமைதி. ஆகவே முதலில் கிரியைகள் அது இது என்று பெருத்த ஆரவாரம் இருக்கவே செய்யும். இறைநெறியில் முன்னேறுகின்ற அளவிற்கு அவை குறைகின்றன. பிறகு கிரியைகள் விலகிவிடுகின்றன. கடைசியில் சமாதி. மருமகள் கருவுற்றால் மாமியார் அவளது வேலைகளை குறைக்கிறாள். 10ஆம் மாதத்தில் அவள் அநேகமாக எந்த வேலையும் செய்வதில்லை. குழந்தை பிறந்த பின்பு ஒரேயடியாக வேலைகள் விலகிவிடுகின்றன. குழந்தையை கொஞ்சுவது மட்டுமே அவளது வேலை. வீட்டு வேலையை மாமியார், நாத்தனார் எல்லாம் செய்கிறார்கள். சமாதி நிலையை அடைந்த பிறகு அநேகமாக உடல் நிலைப்பதில்லை. ஏதோ சிலரது விஷயத்தில் உலகிற்கு போதிப்பதற்காக உடல் நீடிக்கிறது. உதாரணமாக நாரதர் போன்றோர் மற்றும் சைத்தன்யரை போன்ற அவதார புருஷர்கள். கிணறு வெட்டிய பிறகு சிலர் மண்வெட்டி, கூடை முதலியவற்றை எறிந்து விடுகிறார்கள்.
சிலர் அவை வேறு யாருக்காவது பயன்படும் என்று பத்திரப்படுத்தி வைக்கிறார்கள். அதுபோல் இத்தகைய மகா புருஷர்களும் மக்களின் துயரத்தில் துடிக்கிறார்கள். தாங்கள் ஞானம் பெற்றால் போதும் என்று நினைக்கின்ற சுயநலவாதிகள் அல்ல இவர்கள். சுயநலவாதிகளின் விஷயம் உங்களுக்கு தெரிந்ததுதானே. இங்கே ஒன்றுக்கு போங்கள் என்றால் போக மாட்டார்கள். அதனால் உங்களுக்கு ஏதாவது நன்மை வந்துவிடும் பாருங்கள். எல்லோரும் சிரித்தார்கள். ஒரு பைசாவுக்கு இனிப்பு வாங்கி வர சொன்னால் கொஞ்சம் நக்கி பார்த்துவிட்டுத்தான் கொண்டு வருவார்கள். அனைவரும் சிரித்தனர். ஆனால் ஞானிகளிலும் ஆற்றல் வேறுபாடு உண்டு. சாதாரண ஞானிகள் மக்களுக்கு போதிக்க பயப்படுகின்றனர். சிறிய சுள்ளி எப்படியோ நேரில் மிதந்து செல்லும். அதன் மீது ஒரு குருவி உட்கார்ந்தாலும் போதும், மூழ்கிவிடும். நாரதர் போன்றவர்கள் வலுவான மரக்கட்டைகள். அவை தாமும் மிதக்கும். மனிதர்கள், பசுக்கள், ஏன் யானைகளை கூட ஏற்றி செல்லவும் செய்யும். சிவநாத் முதலியோரை பார்த்து, போகட்டும், நீங்கள் இறைவனின் ஆற்றல்கள் பற்றி இவ்வளவு வர்ணிப்பது ஏன்? இதனை நான் கேசவரிடமும் கேட்டேன். ஒரு நாள் அவர்கள் அங்கே காளி கோயிலுக்கு வந்திருந்தனர். நீங்கள் எப்படி லெக்சர் செய்கிறீர்கள் என்று கேட்க விரும்புகிறேன் என்று சொன்னேன். கங்கை படித்துறையில் உள்ள மண்டபத்தில் கூட்டம் கூடிற்று. கேசவர் பேசத் தொடங்கினார். மிக நன்றாக பேசினார். எனக்கு பரவசம் ஏற்பட்டது. பேச்சு முடிந்ததும் நான் கேசவரிடம், நீங்கள் இவற்றையெல்லாம் ஏன் இவ்வளவு தூரம் பேசுகிறீர்கள்? எம்பெருமானே, நீ எவ்வளவு அழகான மலர்களை படைத்திருக்கிறாய். நீ வானத்தை படைத்திருக்கிறாய், நட்சத்திரங்களை படைத்திருக்கிறாய், கடலை படைத்திருக்கிறாய் என்றெல்லாம் ஏன் சொல்கிறீர்கள் என்று கேட்டேன். ஆற்றல்களில் விருப்பம் உடையவன்தான் இறைவனின் ஆற்றல்களை வர்ணித்துக் கொண்டிருப்பான். ராதாகாந்தர் கோவிலின் நகைகள் களவு போன போது மதுர்பாபு கோயிலில் சென்று, கடவுளே, அவமானம், உமது நகைகளையே உம்மால் காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லையே என்று கூறினார். அவரிடம் நான், என்ன அற்ப புத்தி உங்களுக்கு? லட்சுமி தேவியே யாருக்கு பணிப்பெண்ணாக பாத சேவை செய்கிறாளோ, லட்சுமி தேவியே யாருக்கு பணிப்பெண்ணாக பாத சேவை செய்கிறாளோ அவருக்கு செல்வத்திற்கு என்ன குறைவு? உங்களுக்குத்தான் இந்த நகைகள் ஏதோ பெரிய விஷயம். அவருக்கு இவை வெறும் மண்ணாங்கட்டிகள். சீச்சி, இவ்வளவு அற்பமாக பேசுவது உச்சிதமல்ல. எந்த செல்வத்தை நீங்கள் அவருக்கு கொடுத்துவிட முடியும் என்றேன். அதனால்தான் சொல்கிறேன், யாரிடம் ஆனந்தம் கிடைக்கிறதோ அவரையே மக்கள் நாடுகிறார்கள். அவருடைய வீடு எங்கே இருக்கிறது? எத்தனை வீடுகள், எத்தனை தோட்டங்கள், எவ்வளவு பணம், எத்தனை வேலையாட்கள் போன்ற விவரங்களால் எல்லாம் என்ன பயன்? நரேந்திரனை பார்க்கும்போது நான் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறேன். அவனது வீடு எங்கே உள்ளது, அவனது தந்தை என்ன செய்கிறார், அவனுக்கு எத்தனை சகோதரர்கள், இவற்றை மறந்து போய்கூட நான் அவனிடம் கேட்பதில்லை. இறைவனின் இன்ப ரசத்தில் மூழ்கிவிடு. அவரது படைப்பு எல்லையற்றது, அவரது மகிமை வரம்பற்றது போன்ற விவரங்களால் நமக்கு என்ன பயன்?